இந்திய அரசின் ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடந்த 24ஆம் தேதி டெல்லியில் துவங்கியது. இதனை அடுத்து புதுச்சேரியில் நேற்று சித்த மருத்துவ விழிப்புணர்வு இருசக்கர பேரணி நடைபெற்றது. இந்திய அரசின் ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் மற்றும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் சார்பில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடந்த 24ஆம் தேதி டெல்லியில் துவங்கியது. ஒன்றிய அமைச்சர் முன்ஜிபாரா மகேந்திரா பாய் இதனை துவக்கி வைத்தார். சித்த மருத்துவர்கள், ஆராய்ச்சி அலுவலர்கள் மற்றும் நிறுவனங்களை சார்ந்த பணியாளர்கள் 22 பேர் புதுதில்லியில் துவங்கி கன்னியாகுமரி வரை 3333 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்தில் பயணித்து மக்களிடையே சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். கடந்த 24ஆம் தேதி துவங்கிய இந்த பேரணி ஆக்ரா, குவாலியர், நாக்பூர், ஹைதராபாத், பெங்களூர், திருப்பதி, சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்தடைந்தது. புதுச்சேரி ராக் பீச், காந்தி திடல் அருகே இந்த குழுவினரை பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெற்றி திலகமிட்டு வரவேற்று வாழ்த்து பேசினார். புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் மருத்துவர் இந்திரா, புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தின் ஹோமியோபதி ஆராய்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் சித்த மருத்துவர் ஜெய்சங்கர் ஆகியோர் வாழ்த்தி மரியாதை செலுத்தினர். சித்த மருத்துவத்தின் பயனை உலகெங்கிலும் அறிய செய்வதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பேரணியில் சித்த மருத்துவ விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள், இலவச சித்த மருந்து பெட்டகங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், காவல்துறை அதிகாரிகள் பங்கு பெற்று பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையத்தை சார்ந்த ஆராய்ச்சி அலுவலர் மற்றும் மருத்துவர் ஷியாமலா ராஜகோபால், மருத்துவர் ரத்தின மாலா, மருத்துவர் காயத்ரி குணாலன் உட்பட மருத்துவமனை ஊழியர்கள் ஒருங்கிணைத்து ஏற்பாடுகளை செய்தனர்.